வணக்கம். உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். திருவண்ணாமலை மகா தீபம் டிசம்பர் 13ஆம் தேதி ஏற்றப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வருடமும் உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இவ்வருட கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு டிசம்பர் 13ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு பரணி தீபமும், மாலை 6 மணிக்கு 2668 அடி உயரம் கொண்ட மலையின் மீது மகா தீபமும் ஏற்றப்படும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. 187வது நாளாக பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றமில்லை. பெட்ரோல் டீசல் விலை செப்டம்பர் 20ஆம் தேதி 187வது நாளாக மாற்றமின்றி விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் ₹100.75 டி 1 லிட்டர் ₹92.32 விற்கப்படுகிறது. இதேபோல் சர்வதேச சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை ₹73.81 என்ற அமெரிக்க டாலரில் விற்கப்படுகிறது. வீட்டு உபயோக சிலிண்டர் ₹818.50 வணிக ரீதியிலான 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் ₹1855 விற்கப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் அளவு அதிகமாக இருக்கக்கூடும் எனவும், சென்னையில் 100 டிகிரி வெயில் சுட்டெரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறைக்குள் தண்டனை கைதிகளான மர்டர் மணிகண்டன், தமிழ்மணி இடையேயான பிரச்சனையில் தமிழ்மணியை விசாரணை கைதிகள் 10 பேர் சேர்ந்து கற்களால் தாக்கியதில் அவருக்கு காயம் ஏற்பட்டு சிறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் செப்டம்பர் 19ஆம் தேதி ஒரே நாளில் ₹1,09,00,000 பொதுமக்கள் பணத்தை காப்பாற்றிய புதுச்சேரி இணைய வழி காவல்துறையினர். வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 376 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக அஸ்வின் 113 ரன்களும், ஜடேஜா 86 ரன்களும், ஜெய்ஸ்வால் 56 ரன்களும் எடுத்தனர். வங்கதேச அணியில் ஹசன் முகமது 5 விக்கெட்டுகள் வீழ்த்தி அபாரம். 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெறும் என்று தவிக தலைவர் விஜய் உறுதி செய்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை அடுத்த வி சாலையில் செப்டம்பர் 23ஆம் தேதி கட்சியின் முதல் மாநாடு நடைபெற உள்ளதாகவும், மாநாடு நடைபெறும் தேதியினை விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்றும் முன்னதாக தகவல் வெளியானது. ஆனால் பல்வேறு காரணங்களினால் மாநாட்டின் தேதி தள்ளிப்போனது. இந்நிலையில் தற்பொழுது அக்டோபர் 27ஆம் தேதி மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளதாக தவிக தலைவர் விஜய் அதிகாரப்பூர்வமாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.